ஜீவானந்தம் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தியாகங்கள் பல புரிந்த பொது உடைமை தலைவர் ஆவார். ஏறத்தாழ 10 ஆண்டுகளை சிறையில் கழித்தவர். காந்தியவாதியாக, சுயமரியாதை இயக்க வீரராக, தமிழ் பற்றாளராக, அனைத்திற்கும் மேலாக ஒரு பொது உடைமை இயக்க தலைவராக படிப்படியாக உயர்ந்தவர். தம்மை நாத்திகராக அறிவித்துக் கொண்டவர். அப்போது தமிழ்நாட்டில் இடதுசாரி இயக்கம் எழுச்சி பெற்றுக் கொண்டிருந்த காலம். கம்யூனிச கொள்கையை மக்களிடம் கொண்டு சென்று தொழிலாளர் வாழ்க்கையை உயர்த்த பாடுபட்டவர்களில் ஜீவானந்தம் என்பவர் ஒரு பட்டயமான தலைவர். அவருக்கான மரியாதையை காட்ட அவரின் நினைவாக ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்பது கம்யூனிஸ்ட் தலைவர்களின் எண்ணமாகிறது. அதற்காக பி.ஜி. பாலதண்டாயுதம் மற்றும் தா. பாண்டியன் ஆகிய 2 தீவிர கம்யூனிச தலைவர்கள் அப்போது தமிழ்நாடு அரசியலில் உச்சத்தில் இருந்த எம்ஜிஆரை சந்திக்க முடிவு செய்கிறார்கள். எம்ஜிஆர் அரசியலில் வேறுபாதை, இவர்கள் வேறுபாதை, எம்ஜிஆர் நிதி உதவி செய்ய மாட்டார் என்று பலரும் எண்ணியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எம்ஜிஆரை சந்தித்த நாள் ஒரு மறக்க முடியாத தருணமாக மாறியது. எம்ஜிஆர் மிக எளிமையாக புன்னகையுடன் அவர்களை வரவேற்றார். வெறும் அரசியல் பேசாமல் உட்கார வைத்து உணவு பரிமாறினார். அவர்கள் வந்த நோக்கத்தை முழுமையாக கேட்டுக்கொண்டார் மக்கள் திலகம். அவர்கள் மரியாதையாக, சார், ஜீவாவுக்கு ஒரு சிலை அமைக்க நாங்கள் நினைக்கிறோம், அதற்காக நன்கொடை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே எம்ஜிஆர் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். பிறகு மிக நேர்மையான குரலில் சொன்னார், நீங்கள் நன்கொடை கேட்பவர்களாக இல்லை, நீங்கள் வரலாறை காப்பாற்றுபவர்கள். ஜீவா உங்களுக்கு மட்டும்தான் தலைவர் என்று அல்ல, அவர் இந்த நாட்டின் தலைவர். அவரின் நினைவு சின்னத்தை கட்டுவது என் கடமை என்று கூறிய அவர் சிலை அமைப்பதற்கான முழு செலவையும் தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்தார். அந்த ஒரு நொடி அந்த அறையே அமைதியாகி போனது. ஆச்சரியம், நன்றியுணர்வு, பெருமை என அவர்களின் கண்களில் கண்ணீர்